அந்த உறுதிமொழியை அவர் படிக்காமே பேசினார். ஆமா ஆமா ஆமா. அப்போ அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் நம்ம பாடம்? ம். he was totally prepared. ப்ரிப்பேர்ட் ஃபார் தி டே. he was prepared for the day. அவர் உட்கார்ந்து அப்பதான் தயார் பண்ணி படிக்கல. ஆமா ஆமா ஆமா. அவர் அந்த ஹோத் என்ன எடுக்கணுமோ அதை முதல்லயே எடுத்துட்டு வந்து அதை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்படியே பேசுறாரு. அதாவது மனப்பாடமா பேசுறாரு, அது ரொம்ப அப்படி சொல்லக்கூடாது, மனசுல இருந்து பேசுறாரு. மனசுல இருந்து பேசுறாரு. ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லலாம். அவர் வந்து மனசுல இருந்து அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து உணர்வுபூர்வமா உணர்ச்சியோட பேசுறாரு. அப்போ எந்த அளவு ஒரு ப்ரிப்பேரா இருந்திருக்காரு. ஒரு சிஎம்மா பதவி இருக்கிறதுலே அவர் ப்ரிப்பேரா இருந்திருக்காருன்னா சிஎம்மா இருக்கிறது எவ்வளவு ப்ரிப்பேரா இருந்திருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஜெயிச்சில இருந்து 10 நாள் ஆச்சு. ஏன்னா 4ஆம் தேதி ஜெயிச்சிரா 6 நாள் கழிச்சு தான் சிஎம் ஆறாரு. அப்போ எவ்வளவு ப்ரிப்பேரா இருந்திருக்காரு. நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், துறை சார்ந்த விஷயங்கள் என்ன, 100 துறை இருக்குன்னா ஒரு துறைக்கு என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு ப்ரையாரிட்டி அவருக்கு அது தெரியும். ஸோ அந்தந்த ப்ரையாரிட்டி எடுப்பாரு. அப்பதான் நாங்க சொன்னோம், சார் உங்களுக்கு 100 துறை இருக்கு, அதுல ஒரு துறை தான் சரிமா, நம்மளுக்காகவே அட்டென்ஷன் கொடுக்கணும் எதிர்பார்க்க முடியாது. இனிமே நாங்க அவரை போய் டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டோம். இப்போ துறை சார்ந்த அமைச்சரை தான் போய் பார்ப்போம். ஏதாவது முக்கியமான விஷயம்னா நான் போய் பார்க்கலாமே தவிர நம்ம துறை சார்ந்தவர் அவரை போய் ட்ரபிள் பண்ண முடியாது. ஏன்னா அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு. அவர் வந்து காலையில வந்துட்டா ஈவினிங் வரையும் அவர் சாப்பிடுறது கூட டைம் இல்லை. நாங்க உட்காந்துருக்கோம், நம்ப மாட்டீங்க, அவர் லஞ்ச் கூட சாப்பிட முடியல. அவருக்கு வந்து 1 o'clock லஞ்சுக்கு சாப்பிடணும், 1:30க்கு அந்த மீட்டிங் எல்லாம் டிலே ஆகிட்டே இருக்கு. அப்போ நாங்களாம் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அவர் லஞ்சே சாப்பிடல.